கண்ணை மங்களம் உண்டாகட்டும். தாங்களாசி எனக்கு என்றென்றே நினைப்பிக்க வேண்டும். என்னுடைய என்ன செஞ்சுட்டு வரீங்க? எதுவும் செய்யவில்லை. அரண்மனையில் என்னுடைய நாட்டு மக்களை பார்த்து விட்டு அத்தான் நன்றாக உள்ளீர்களா? ஏன் மயக்க தூக்கி அந்த பக்கம் வைக்கிறீங்க? தள்ளி நிக்கலாம். பக்கத்துலயே வைக்கணும். எதிரொலி வலிக்கிறா, அதனால தள்ளி இருக்கணுமா? சரிங்க. சரி கண்ணே. அத்தான் சரி, சந்தோஷமாக இருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனா நான் மட்டும் வேதனையில் இருக்கிறேன். ஏன்? ஏனென்றால் நாட்டு மக்கள் மீது பற்றாகவே இருக்கிறார்கள். நாட்டு மக்கள் பற்ற அப்புறம் பேசிக்கலாம். சரி, இன்னைக்கு என்ன தினம் தெரியுமா? இன்று என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அது தெரியும். அத்துடன் நமது திருமண நாள். அப்படி இருக்கும் சமயம் எடுத்தோடனே நாட்டு மக்களை பார்க்க போனீங்க? இல்லை கண்ணசித்ரா, ஏனென்றால் சொல்லுங்க. நாட்டு மக்கள் மீது பற்றாகவே இருந்து விட்டேன் அல்லவா? நாட்டு மக்களையும் பார்க்கணும், என்னையும் பார்க்கணும். ஆனால் திருமண நாளை மறக்கவில்லை. நான் இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? எப்படி சொன்னீங்க? நாட்டு மக்களை ஒரு கண்ணாகவும் என்னை ஒரு கண்ணாகவும் எனது கணவர் பார்த்து வருகிறார் என்று சொல்லியிருக்கின்றேன். நிச்சயமா. நீங்க வந்த உடனே நாட்டு மக்களை பார்க்க போறேன்னா அவங்க என்ன நினைக்க மாட்டாங்க. அதுல எந்த ஒரு தவறும் இல்லையே. நீ சொன்னதிலும் தவறில்லை. சரி, எவ்வளவு ஆனால் இருக்குது. நாடு நாடுன்னா வீடு என்ன ஆகும்? அப்படித்தான். அப்படியா கண்ணே சித்ரா? அத்தான், அப்படி என்றால் திருமண நாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறார். ஆமாங்க. கொண்டாட வேண்டும். எப்படி கொண்டாட வேண்டும் சொல்லுங்க. அதெல்லாம் கிடையாது. புத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு, புத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானதே மாமன் பேரு சொல்லிகள் யாரானதே ரமணானதே, புத்தி வச்ச மல்லிகை மொட்டு மாமன்
கொட்டு சுத்தி சுத்தி வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமி பேர சொல்லு சொல்ல நாளானது ரொம்ப நாளானது ஆளானதே ரொம்ப நாளானதே. அதோருமா ஏங்க அந்த கொடுக்குற பணத்தை வச்சு மரியாதையா கிறிஸ்டிய கட்டிட்டு போயிருங்க அன்பும் பண்பும் பாசத்தை மறவாது வாங்கி வச்சுக்காதீங்க தொப்பாநாயக்கம்பட்டியை சேர்ந்து அருமையன்னார் ராஜ நடிகரும் அருமையன்னார் முருகன் அண்ணன் அவர்கள் என்பது அன்பு கொண்ட அன்பு செல்வங்கள் வாரி வழங்கியிருக்கிறார்கள். இந்த மந்தையில் வாழ்கின்ற அனைத்து தெய்வங்கள் அல்பென்றும் பல்லாண்டு காலமாக நோய் நொடி இல்லாமல் சீராக சிறப்பாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். தெற்கு அம்மாப்பட்டியை சேர்ந்து அருமை நண்பர் கோபால் அவர்கள் என்பது அன்பு கொண்டு 20 செல்வங்கள் வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் செய்யும் தொழிலாகப்பட்டது அந்த தேக்கமலையானுடைய கம்பம் எவ்வாறு வளர்ந்ததோ அதுபோல் உயர வேண்டும், வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். சாமிராஜா நடிக்கும் கோபால் அவர்களுக்கு நாடக நடிகர் செல்லையா மகன் தமிழ்செல்வன் அவர்கள் 500 பொற்காசு அன்பளிப்பார். அன்பும் பண்பும் பாசத்தை மறவாத மறைந்த மாமேதை செல்லையாப்பா அவர்கள் மகன் அவரது மகன் செல்வன் அண்ணன் அவர்கள் தமிழ் செல்வன் அண்ணன் அவர்கள் இருவரும் சேர்ந்து எனக்காக 50 செல்வங்கள் வாரி வளர்க்கின்றார்கள். அவரது குடும்பமாகப்பட்டது அந்த தேக்கமலையான் கம்பம் எவ்வாறு உயர்ந்ததோ அதுபோல் வாழ வேண்டும், அந்த காளி மாறி அருள் பெற்று பல்லாண்டு காலமாக நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துப்படுகிறேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். இவரவங்க மேடையிலே சாமிராஜா நடிக்கும் கோபால் அவர்களுக்கு மருதாய் கவுண்டர் பண்ணை மாயப்பெருமாள் அவர்கள் டிஎன்இபி அவர்கள் 50 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். டிஎன்இபியில் பணிபுரியும் மாயப்பெருமாள் அண்ணன் அவர்கள் என் மீது அன்பு கொண்டு 50 செல்வங்கள் வாரி வளர்க்கின்றார்கள். இந்த மந்தையில் வாழ்கின்ற அனைத்து தெய்வங்கள் அல்பட்டும் பல்லாண்டு காலமாக நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துப்படுகிறேன். நன்றி, நன்றிகள் வணக்கம். அத்தோடு தொப்பாநாயக்கப்பட்டியை சேர்ந்த அருமை மாமா ராஜ நடிகர் துரைப்பாண்டி மாமா அவர்கள் என் மீது அன்பு கொண்டு 20 செல்வங்கள் வாரி வளர்க்கின்றார்கள். அவரது குடும்பம் இந்த மந்தையில் வாழ்கின்ற அனைத்து தெய்வங்கள் அல்பற்று பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துப்படுகிறேன். நன்றி, நன்றிகள் வணக்கம். சாமிதாசு சம்சாரத்தையும் இன்னேற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எப்போ வந்து வைரக்கல் வியாபாரி வந்து பார்க்க போறோம், அதை வந்து மெயினா வந்து வரணும். அவர் வந்தாத்தான் எப்பவுமே நாடகத்துக்கு ஒரு கலை. எப்பவுமே வைரக்கல் வியாபாரியை வர சொல்லுங்க முதல்ல. நான் போனேன்னா வைரக்கலை வரைய வர சொல்லிடுறேன். அவர் வேண்டாங்கிற இவரங்க மடியிலே மியூசிக் பார்ட்டி அனைவருக்கும் முத்துக்கு முத்துக்கு பாடல் பாடும்படி எஸ்கே ஏபி குரூப்ஸ் நண்பர்கள் 120 ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார். அன்பில் கொடுத்த அண்ணார் அவர்களுக்கு எங்களது கலைக்குழுப்பின் சார்பாக நன்றி நன்றி தெரிவிக்கிறோம். கண்டிப்பாக பாடுறோம். ஹலோ எந்த மைக்கா? அந்த அப்படியே மைக்கை குறைச்சி வச்சிருங்க சரியா? அதைத்தான் நான் சொல்லுவேன். பாலப்பட்டியை சேர்ந்த ராஜ நடிகர் தங்கவேல் மாமா அவர்கள் என் மீது அன்பு கொண்டு 20 செல்வங்களும், அத்தோடு கருவார்பட்டியை சேர்ந்த அருமையப்பா கருவார்பட்டியை சேர்ந்த மாதாநாயகர் ஐயா அவர்கள் என் மீது அன்பு கொண்டு 20 செல்வங்களும் வாரி வளர்க்கின்றார்கள். அவரது குடும்பமாகப்பட்ட இந்த மந்தையில் வாழ்கின்ற அனைத்து தெய்வங்கள் அருள் பெற்று 100 ஆண்டு காலம் நோய் இல்லாமல் சீரும் சிறப்பாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்து விடுகிறேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். ஏங்க நீங்க தள்ளி தள்ளி போறத பார்த்தா என்ன பிடிக்கல போல தெரியுது. மாறி குழந்தே ஏ மல்லிகை பூவே மாமி மக பிடிக்கலை சொல்லு சொல்லு, மஞ்ச வர வழி இல்லையா வண்டிலே
தாங்குமா மறி கொடுத்தேன் மல்லிகை பூவே மறி கொடுத்தேன் மல்லிகை பூவே மாமே மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு நல்லது வழிக்கலையா வந்து நில்லே என்னைக்குமே இந்த பாட்டு பாடுனதில்ல. ஆனா இன்னைக்கு நீங்க தள்ளி போறத வச்சு நான் இந்த பாட்டு பாடுறேன். பாட வச்சிட்டீங்க. சரி, தாங்கள் முகம் கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் சரி, மலர்ந்த செந்தாமரை புஷ்பம் போல் இருக்கக்கூடிய தாங்கள் முகம் வாடி வழங்கி இருப்பதற்கு காரணம் என்ன? சீக்கிரம் கூறுங்கள். ஏனென்றால் கட்டிய மனைவி என்றால் எப்படித்தான் இருக்க வேண்டும்? ஆமாம். கணவன் எப்படி வருவார், எந்த கோணத்தில் வருவார் என்று அறிவது கட்டிய மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கின்ற வேலை நான் வந்த நிலைமை அறிந்து விட்டாய் அல்லவா? உண்மைதான். இருந்தாலும் நான் சொல்லியே தீர வேண்டும் சித்ரா. சீக்கிரம். ஏனென்றால் நேற்று இரவாகப்பட்டது ஒரு கொடிய கணவனை கண்டேன். கொடிய கனவு கண்டீர்கள்? நிச்சயமாக. அப்படி என்ன கொடிய கனவு கண்டீர்கள்? அந்த கணவனை விளக்கத்தை அறிய வேண்டும் என்று நம்மளுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய அனைத்து புலவர்கள் ஒன்றாக வரவழைத்து அவரிடத்தில் தெரிவித்து பார்த்தேன். சரி, யாவருக்கும் சரியான விளக்கம் தெரியவில்லை. என்னதான் தெரிவித்தார்கள்? அப்படியெல்லாம் ஆலோசனை செய்திருக்கின்ற வேளையில் யாரிடத்தில் சொன்னால் இதற்கு தக்க யோசனை சொல்லுவார் என்று ஆலோசனை செய்தேன். பார்த்தேன். அப்பொழுதுதான் யோசனை செய்தேன், உன்னுடைய ஞாபகம் வந்துவிட்டது. அப்பதே என்னோட ஞாபகம் வந்துச்சு. நிச்சயமா. அது வரைக்கும் என் ஞாபகம் வரல. ஏனென்றால் எதற்காக சொல்லுகிறேன் தெரியுமா? எதற்காக சொல்லுங்க? துன்பம் வரும்போது ஆதரவு சொல்லக்கூடியது யார் தெரியுமா? யாரு? கட்டிய மனைவி. அதற்காகத்தான் அப்பனால ஞாபகம் வருது. நிச்சயமாக. சரிங்க. எப்படி என்றால் அந்த கனவு எப்படி வந்தது என்று சொன்னால் தானே தாங்களுக்கு தெரியும். சொன்னால் தானே தெரியும். சொல்லி வருகிறேன், கூறுங்கள். நாம் இருவரும் ஒரு படகு மீது ஏறி நடுக்கடலில் நெடுந்தூரம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படியா? அப்படி செல்லும் வழியில் காற்று அதிகமாக அடித்த காரணத்தினால் படகாகப்பட்டது கவிழ்ந்து விட்டது. அப்படியா? ஆனால் நீ மட்டும் தட்டு தடுமாறி கரை சேர்ந்து விட்டாய். என்ன தெரிவிக்கின்றீர்கள்? ஆனால் நானோ நீரிலே மூழ்கி விட்டேன். என்னுடைய நிலைமை என்ன ஆனது தெரியவில்லை சித்ரா. இப்படி கனவு வந்த காரணத்தினால் இந்த கனவின் அறிகுறியாக எனக்கோ அல்லது நம்மளுடைய நாட்டு மக்களுக்கோ உனக்கோ ஏதாவது ஆபத்து நேர்த்திடுவோம் என்று எனக்கு இதுவரையிலும் நித்திரையே கிடையாது சித்ரா. அப்படியா? அதற்காகத்தான் உன்னை அழைத்தேன். அத்தான். சரி, தாங்கள் கண்டது அதிகாலை கனவு தானே? காலை கண்ட கனவு பலிக்காது என்று சொல்வார்கள். சரி, அதனால் தாங்கள் இதை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாமே. ஏனென்றால் அதிகாலையில் கனவு கண்டால் கனவு வந்து விட்டது, பலிக்காது என்று சொல்லி வருகிறார். உண்மைதான். ஆனால் சித்ரா, பார்த்தாயா இந்த கனவின் விளக்கம் எதற்காக வந்திருக்கும் தெரியுமா? எதற்காக வந்திருக்கும்? நாம் டெல்லி பாதுஷாவுக்கு சேர வேண்டிய 3 ஆண்டு கால கப்பத்தை நாம் கட்டவில்லை. ஆமாம். இதற்காக ஏதாவது ஒரு அறிகுறியா இருக்கலாம் அல்லவா? ஒருவேளை இருந்தாலும் இருக்கலாம். அப்படித்தான். நாம் வேண்டும் என்று செலுத்தாமல் விடவில்லையே. சரி, நம் நாட்டில் மழை பெய்யவில்லை. சரி, வெள்ளாமை விளைச்சல் இல்லை. உண்மை சித்ரா. அதனால் நாம் மானியம் கட்டவில்லை. சரி, வரி கிஸ்தி கட்டவில்லை. இதற்காக என்ன ஆபத்து வந்துவிடும் என்று சொல்கின்றீர்கள்? அப்படி என்பது நமக்கு மட்டும் தெரியும். ஆமா. ஆனா டெல்லி பாதுஷாவுக்கு தெரியாது அல்லவா? ஆமாங்க. இப்படி எல்லாம் நாம் உரையாடி கொண்டிருக்கிற வேளையில் ஏதோ ஒரு குதிரை சத்தம் கேட்கின்றது. நிச்சயமாக. சாமிராஜ் என்பவர் தகுந்த சம்மானம் கொடுத்த பாடில்லை. இதோ இன்று அரண்மனை வந்திருக்க சாமிராஜா. அக்பர் அவர்களே, வாருங்கள்.
வாருங்கள் வாருங்கள். வரவேற்பு கொன்று குறைச்சல் இல்லை. சரி. வந்த காரணம் என்றும் தெரியுமா? என்ன காரணம்? ஈனோடு பாதுஷா அவர்கள் அந்நிய நாடு சென்று தாயகம் வந்திருக்கின்றார். ஓஹோ. வந்தது வராதமாக தங்களை கையுடன் அழைத்து வர சொல்லி இருக்கிறார். என்ன ஆச்சரியம்! வர மறுத்தால் கட்டி இழுத்து வர சொல்லி இருக்கிறார். அக்பர் அவர்கள் தாங்கள் அழைத்து வருவதற்கு மார்க்கம் தெரிவிப்பேனா? இப்பொழுதே புறப்படுங்கள். இதோ வந்து சேர்ந்து விடுகிறேன். என் கருப்பு குதிரை காலை தூக்கிட்டு இருக்குது. வந்து சேர்றாரு. இவரங்க மடியிலே சாமிராஜனாக பங்கேற்றிருக்கும் கோபால் அவர்களுக்கு அம்மாபட்டியை சேர்ந்த நாடக உலகில் வாழ்வீச்சு மன்னன் ராஜ நடிகருமான தங்கவேல் அவர்கள் 50 ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார். அன்பு பண்பு பாசத்தை மறவாத ராஜ நடிகர் தங்கவேல் அண்ணன் அவர்கள் என் மீது அன்பு கொண்டு இந்த 50 செல்வங்கள் வாரி வளர்க்கின்றார்கள். அவர்கள் செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது இந்த மந்தையில் வாழ்கின்ற அனைத்து தெய்வங்கள் அருள் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்து விடுகிறேன். நன்றி, நன்றி, இருந்த வணக்கம். என்ன ஆச்சரியம்! இப்பொழுதுதான் நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒன்றாக உரையாடி கொண்டிருந்தோம். இந்த வேளையில் டெல்லி பாதுஷாவுடைய தூதுவன் அக்பர் என்னை வரும்படி அழைத்திருக்கின்றார்கள். ஆனால் நான் ஒருவன் மட்டும் செல்லாமல் என்னுடைய மனைவிடத்தில் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். அழைத்து பார்க்கின்றேன் என்னுடைய மனைவி. சித்ரா, பார்த்தாயே சித்ரா? அத்தான் என்ன அழைத்த பக்கம் என்ன சொல்லுங்கள் அத்தான். பார்த்தீர்களா? என்ன சற்று முன்பதாக என்ன உரையாடி கொண்டிருந்தோம். டெல்லி மன்னனுக்கு இந்த கனவின் வழக்கமாக ஏதோ ஆபத்து வரப்போகிறது என்று சொல்லியிருந்தேன். உண்மைதான். ஆனால் தாங்கள் தான் சொன்னீர்கள் அதிகாலையில் கண்ட கனவாகப்பட்டது பலிக்காது என்று சொன்னீர்கள். உண்மைதான் அத்தான். நாம் டெல்லி பாதுஷாவுக்கு 3 ஆண்டு காலமாக கப்பம் கட்டவில்லை அல்லவா? ஆமாம். அதற்காக தன்னுடைய தூதுவனை அனுப்பி அக்பர் கான் ஓடோடி வந்து அதி சீக்கிரமாக அழைத்து வர சொன்னார். இல்லை என்றால் கட்டி இழுத்து வர சொன்னார். யாரை வைத்து வர சொன்னார்? என்னை கட்டி இழுத்து வர சொன்னு. தாங்கள் டெல்லிக்கு செல்ல வேண்டும், அப்படித்தானே? நிச்சயமாக செல்ல வேண்டும். அத்தான். சரி. டெல்லிக்கு சென்று தாங்கள் முன்கோபத்தை காட்டாமல் சரி தாழ்வுடன் பணிவுடன் பேசி சரி ராஜ்யமணியை பெற்று வாருங்கள். கண்ணே சித்ரா, அத்தான். ஒரு மன்னனாக இருக்கின்ற பொழுது டெல்லி பாதுஷாவுடைய ஏதாவது தவறான வார்த்தைகள் சொன்னால் கோபப்படாமல் பொறுமையாக இருந்து சென்ற காரியத்தை சாதித்து வர வேண்டும் என்று சொல்கிறார். கட்டிய மனைவி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். நீ சொன்னது போல் சென்று பதனமாக நடந்து டெல்லி பாதுஷாவிடம் ராஜமணியை பெற்று வருகிறேன். கண்ணே சித்ரா, அப்படி ஆகட்டும். நீ மட்டும் மரமனையில் பதனமாக இருக்க வேண்டும். அப்படி ஆகட்டும். சென்று வரட்டுமா? சென்று வா. எங்கே நீயோ நானும் இங்கே உன்னோடு.
டெல்லிக்கு சென்ற எனது கணவர் எப்படி வருகின்றார், என்ன நிலைமையில் வருவார் என்று தெரியவில்லை. இருப்பினும் அவர் வரவை எதிர்பார்க்கிறேன். மந்திரியார் மேலே நடிச்சென்று இருக்கிறார். அழைத்து வர சொல்லியிருக்கிறேன், பார்க்கிறேன். பாதுஷா அவர்களே, என்ன சொன்னார்? சென்றேன் மேலை நாடு. சரி, அதோ அழைத்து வந்திருக்கிறேன் சாமிராஜை. வந்து கொண்டிருக்கிறேன். வரட்டும். நமஸ்காரம். மங்களம் உண்டாகட்டும். சரி. ஆமா, சரி. நலமோடு இருக்கிறாயா? நலமாக இருக்கிறேன் மன்னா. இருந்தாலும் சரி. 3 ஆண்டு காலமாக வெளிநாடு சென்றிருந்தேன். இப்பொழுது தாயகத்தில் இருக்கிறேன். இந்த 3 ஆண்டு காலமாக சரி மன்னா. என் மந்திரியார் கமிஷனர் இடத்திலே சரி. நாட்டுடைய பொறுப்பு இப்பொழுது சென்றிருந்தேன். தாங்கள் என்ன செய்தீர்கள்? எனக்கு சேர வேண்டிய கட்சி பணம் ஏன் கொடுக்கவில்லை? 3 ஆண்டு காலமாக கட்சி பணம் கொடுப்பதற்கு மறுத்து கொண்டிருக்கிறாயே, காரணம் என்ன? காரணம் எதற்காக கொடுக்கவில்லை? ஏன் கொடுக்கவில்லை? மன்னா, இதோ எடுத்துரைக்கின்றேன். கோவப்பட்டு பேச வேண்டாம் மன்னா. என்னுடைய நாட்டின் நிலைமை எடுத்துரைக்கின்றேன் மன்னா. தாங்களுக்கு சேர வேண்டிய வரியை நான் கட்டவில்லை என்று மறுத்து பேசவில்லை மன்னா. என்னுடைய நாட்டின் நிலைமை அது மாறும். என்ன நிலைமை? என்னுடைய நாட்டிலே 3 ஆண்டு காலமாக வானம் பொழியவில்லை, பூமி விளையவில்லை. பஞ்சத்தால் பசியும் பட்டினமாக என்னுடைய நாட்டு மக்கள் அனைவருமே பரிதவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் திரவைத்தியம் கஜனாவை என்னுடைய 55 தேசத்து அரசர்களே, 54 தேசத்து அரசர்கள் எனக்கு சேர வேண்டிய கஷ்டப்பட கட்டுகிறார்கள். உனக்கு மட்டும் மழை பெய்யவில்லையா? ஆன பொழியவில்லை, பூமி விளையவில்லை, நாட்டில் பஞ்சமாக இருக்கிறது. என்ன கொண்டிருக்கிறாய்? உண்மை மன்னா, உண்மை. என்னுடைய நாட்டு நிலைமைகள் அனைத்துமே எடுத்துரைத்து விட்டேன் மன்னா, எடுத்துரைத்து விட்டேன். ஆனால் என் மீது கருணை காட்டாவிட்டாலும் என்னுடைய நாட்டு மக்கள் மீது கருணை காட்டியாவது இந்த மன்னனுக்கு ராஜமானியம் கொடுத்து அனுப்ப வேண்டும் மன்னா. ராஜமானியம். ராஜமானியமா? நிச்சயமாக மன்னா. ராஜமானியம் உனக்கு கிடையாது மன்னா. ஆமா, சரி. உனக்கு ராஜமானியம் எப்படி கொடுக்க முடியும்? 3 ஆண்டு காலமா கஷ்டப்பட கொடுக்காதவே ராஜமானியம் கொடுத்தால் எப்படி கொடுக்க முடியும்? இல்லை மன்னா, இப்பொழுது வரும்பொழுது என்னுடைய நாட்டிலே இப்பொழுது பருவமழை பெய்ய தொடங்கி உள்ளது. நிச்சயமாக உங்களுக்கு சேர வேண்டிய 3 ஆண்டு கால கப்பத்தை நிச்சயமாக கட்டி விடுவேன் மன்னா. எப்படி கட்டுவாய்? 3 ஆண்டு காலமாக கொடுக்காத கஷ்டப்பட நீ எப்படி கொடுக்க போகிறாய்? இப்பொழுது எப்படி கொடுப்பாய்? மன்னா, என்னுடைய நாட்டிலே இப்பொழுது பருவமழை பெய்ய தொடங்கி உள்ளது மன்னா. இந்த பருவமழை வைத்து தாங்களுக்கு சேர வேண்டிய 3 ஆண்டு கால கப்பத்தை நிச்சயமாக கட்டி விடுகிறேன் மன்னா, கட்டி விடுகிறேன். மந்திரியாரே, 3 ஆண்டு காலமாக கஷ்டப்பட கொடுக்காத சாமிராஜன் இப்பொழுது கஷ்டப்பட எப்படியா கொடுத்து விடுகிறானே, எப்படி கொடுக்க போகிறாய்? எப்பொழுது கொடுப்பா? இனிமேல் கொடுப்பதாக அறிகுறிய 3 ஆண்டு காலமாக கொடுக்காத நீ எப்படி கொடுக்க போகிறாய்? கொடுக்கும் நிலை கொஞ்சம் கூட நாம் பார்த்த அளவுக்கு இல்லை. பருவமழை பெய்யுதான், அதனால தர்றேன். அவர்கள் நாட்டில மழை பெய்ஞ்சா நாசமா போன நமக்கு நமக்கு என்ன? என்ன? நமக்கு சேர வேண்டிய கட்சியை வருடந்தோறும் கட்ட வேண்டும் என்றது அண்ணனுக்கு யாபகம் இல்லாமல் போய்விட்டது. வையமில்ல வஞ்சமா எங்கிட்டு தர்றது? எல்லோருக்கும் மழை பெய்து கொண்டிருக்கிறது. உண்மை மன்னா. உமக்கு மட்டும் மழை பெய்யவில்லை, என் நாட்டில் பஞ்சமாக இருக்கிறது. நிச்சயமாக. எப்படி நான் கொடுக்க முடியும் என்று கூறிக்கொண்டிருக்கிறாயே? உண்மை மன்னா. முடியாது. சரி. ஏனென்றால் டெசிமல் கட்டியே ஆக வேண்டும், கொடுத்தாக வேண்டும். மழை பெய்ய பெய்யாது என்ன? நாட்டு மக்கள் பசியோடு வாழ்றாங்க. சரி. பஞ்சத்தால் வாழ்ற எனக்கு என்ன? எனக்கு சேர வேண்டிய கஷ்டப்படுறதை கொடுக்க வேண்டும் மன்னா. என்னுடைய நாட்டு நிலைமை அனைத்துமே தங்களிடத்தில் எடுத்து வைத்து விட்டேன். ஆனால் என் மீது கருணை காட்டாவிட்டாலும் என்னுடைய நாட்டு மக்கள் மீது கருணை காட்டியாவது எனக்கு எப்படி கருணை காட்ட முடியும்? ஏனென்றால் பசியும் பட்டினமாக பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய நாட்டு மக்கள். கொடுக்க முடியாது. அப்படி என்றால் ஏனென்றால் சரி, தவணை முறை கொடுக்கின்றேன், அந்த தவணைக்குள் கட்டியாக வேண்டும். தவணை என்றால் 3 மாதம் தவணை கொடுத்து அனுப்ப வேண்டும் அண்ணா. கிடையாது. சரி. என ராஜகடு 42 தினம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த 42 தினத்துக்குள் கொடுத்தாக வேண்டும். 3 ஆண்டு காலமாக கஷ்டப்பட கொடுக்காத நீ 3 மாதம் தவணை கேட்கிறாயே, எப்படி கொடுக்க முடியும்? மந்திரியாரே, 3 மாதம் தவணை கேட்கிறார், தவணை கொடுக்க முடியாது. ராஜகடு 42 தினம் இருக்கிறது அல்லவா, அதுக்குள் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பதற்கு மறுத்தானால் அவனை கண்ணை கட்டி காட்டில் விட வேண்டும். சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். சாமி ராஜா, வா இங்கே.
அவர் அப்படித்தான் சொல்வார், நீ ஒன்று கவலைப்படாதே. சரி. நானாக மன்னராக இருந்தா என்ன செய்திருப்பேன் தெரியுமா? என்ன செஞ்சிருப்பீங்க? அவர் 48 தினங்கள் ராஜதண்டனை கொடுத்திருக்கின்றார். சரி. நானாக அரசனாக இருந்திருந்தால் இன்றே கொண்டு வந்து கட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டு இருப்பின்றேன். நல்ல நல்ல முகரைய பாரு, ஓடிடு அப்படியே. ஏனென்றால் நீங்களாவது நல்ல மனிதனாக இருப்பார் என்று எண்ணி பார்த்தேன். நீங்களும் மன்னனோடு சேர்ந்து 8 தினங்களுக்குள் கட்ட வேண்டும் என்றால் என்னால் கட்ட முடியாது. இந்த நிலைமை என்னுடைய மனைவிடத்தில் சென்று சொல்ல வேண்டும். எதிர்பார்த்து வருகிறேன் என்னுடைய மனைவி. அழைக்கின்றேன் பொழுது. டெல்லிக்கு சென்ற எனது கணவர் இன்னும் காணவில்லை. அவர் எப்போ வருவார் வருவார் என்று வலை மீது விழை வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது எனது கணவர் வருவது போல் தெரிகிறது. அத்தான், என்னாச்சு? நல்லா தானே போனீங்க, என்னமோ அப்படியே தொங்க போட்டுட்டு வரீங்க மூஞ்சிய. ஏனென்றால் சித்ரா, அத்தான், நீ சொல்லுவது போல் நம்ம நாட்டு நிலைமை அனைத்துமே எடுத்துரைத்தேன் டெல்லி பாதுஷாவிடம். சரி, என்ன சொன்னீர்கள் என்னிடத்தில்? என்ன சொன்னேன்? டெல்லி பாதுஷா எது பேசினாலும் பதனமாக நடந்து கொள்ள வேண்டும், கோபப்பட்டு பேச வேண்டாம் என்று என்னுடைய கைகளை கட்டி அனுப்பிவிட்டாய் சித்ரா. நான் கைய கட்டலையே. அப்படியெல்லாம் ஆனா நீங்க ஒண்ணு செஞ்சிருப்பீங்க. எப்படி? நான் தான் வீராதி வீரன், சூராதி சூரன், அப்படி போய் அங்க கத்தி எடுத்து சண்டை பண்ண செய்யாத ஒண்ணு செஞ்சிருப்பீங்க. அப்படியெல்லாம் செய்யவில்லை சித்ரா. என்னைக்கு தேவை புருஷன் மேல பதனமாக நடந்து கொண்டேன். அப்படியா? நிச்சயமாக. சரி, அப்ப என்ன நடந்தது? சித்ரா, பதனமாக இருந்தேன். அது நீ முடிவு சொன்னது போல் பண்ணீங்க. தவணை வேண்டும் என்று கேட்டேன். கேட்டீர்கள். தவணையும் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு ஆனால் ராஜ மானியமாக கொடுத்து அனுப்ப வேண்டும் மன்னா என்று சொன்னேன். அதற்கு என்ன சொன்னார்? ஆனால் ராஜ மானியம் கொடுக்கின்றேன். ஆனால் ராஜ மானியத்தோடு சேர்த்து ராஜ தண்டனை கொடுக்கின்றேன் என்று சொல்லிவிட்டார்கள் சித்ரா. என்ன தெரிவிக்கின்றீர்கள்? ராஜ தண்டனை கிடைத்ததா? நிச்சயமாக சித்ரா. பிறகு ஆனால் நான் 3 மாதம் தவணை கேட்டேன். 3 மாதம் கொடுக்க முடியாது. 8 தினங்களுக்குள் 3 ஆண்டு கால கப்பத்தை கட்டாவிட்டால் உன்னுடைய கண்களை குத்தி மார்கை வாங்கி வனத்திலே ஓட்டுவேன் என்று சொல்லிவிட்டார்கள் சித்ரா. அப்படியே தெரிவித்தார். நிச்சயமாக சொல்லிவிட்டார்கள் சித்ரா. அத்தான், எனக்கு மிகவும் மனது வேதனையாக இருக்கின்றது அத்தான், தாங்கள் கூறுவதை பார்த்தால். ஏனென்றால் டெல்லி பாஷா அப்படி சொல்லிவிட்டார்கள். அப்படியா? சரி என்று ஓடோடி வந்து தாங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று வந்து பார்த்தேன். சரிங்க. ஆனால் ஒரு மன்னனாக வாழ்ந்து நாட்டிலே கை கால்களை இழந்து கண்களை இழந்து வாழ்ந்து வந்தால் நிச்சயமாக உயிரோடு வாழ்ந்து வர மாட்டேன் சித்ரா. என்ன தெரிவிக்குது? ஆனால் டெல்லியிலிருந்து வரும்பொழுது தக்க யோசனையோடு வந்திருக்கின்றேன். என்ன யோசனை? அந்தி சாயும் பொழுது ஆகிவிட்டது. ஆமாம். நம்மளோட அரண்மனையில ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு எங்கேயாவது மாறு தேசம் சென்று பிழைக்க வேண்டும் சித்ரா. அத்தான், சரி. ஒரு நாட்டு மன்னன் சொல்லக்கூடிய வார்த்தையை தாங்கள் சொல்கின்றீர்கள். இல்லை சித்ரா. எங்கேயாவது சென்று பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கின்றீர்களே, தாங்களுக்கு மனதிற்கு அச்சமாக தோணவில்லை? அச்சமாக இல்லை. நம் நாட்டு மக்கள் என்னாவது? ஏனென்றால் நம் மனதை மட்டும் பார்க்க கூடாது, நம் நாட்டு மக்களையும் பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும் சமயம் வேறு தேசம் போகலாம் என்று சொல்கின்றீர்கள். எனக்கு மிக மிக வெட்கமாக இருக்கின்றது. இல்லை சித்ரா. ஒரு மன்னனாக மேல நாட்டிலே வாழ்ந்து வருகின்ற பொழுது ஒரு கை கால்களை இழந்து கண்களை இழந்து நாட்டு மக்களுக்காக என்ன செய்ய போகிறேன் அதை நினைக்கின்ற பொழுது உயிரோடவே வாழ்ந்து வர மாட்டேன் சித்ரா. அத்தான், அதற்காக நான் சொல்கிறேன், சொல்லாதீர்கள். எங்கேயாவது சென்று சீரம் சிறப்புமாக வாழ வேண்டும். புறப்பட்டு செல்வோம் சித்ரா. எப்படி எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? கூறுங்கள். மங்கையரே என்ன செய்வோம்? அடிமாதே நாம் மாறு தேசம் போக வேண்டும். அத்தான், என்ன தெரிவிக்கிறீர்கள்? ஒரு மன்னனாக இருந்து கொண்டு நம் சுகத்தை மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு நாட்டு மக்களை விட்டுவிட்டு செல்லலாம் என்று சொல்கின்றீர்கள். ஆனால் எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. நான் கூறுவதை கேளுங்கள் அத்தான். மாண்டு விட்டால் தோஷமில்லை, மாண்டு விட்டால் தோஷமில்லை. நாம் ஆண்டு மடிந்தாலும் பரவாயில்லை, வாழ்ந்த ஊரை விட்டு நாம் எங்கும் செல்லக்கூடாது. நான் கூறுவதை கேளுங்களத்தான். என்ன வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறார்?
உண்மைதான் சொல்லி எங்கேயாவது சென்று சீரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லி வருகிறேன். ஆனால் எங்கு வர முடியாது என்று மறுத்து பேசி வருகிறேன். அப்படித்தானே அத்தான் ஒரு மன்னனாக வாழ்ந்து கை கால்களை இழந்த நாட்டிலே வாழ்ந்து வந்தால் பக்கத்து நாட்டு மன்னர்கள் என்னை பார்த்து ஏளனமாக பேசி விடுவார்கள். அத்தான் எனக்கு கோயில்பட்டியிலே இருந்து பழகி போயிருச்சு. அதனால கோயில்பட்டியை விட்டு வர முடியாதுன்னு சொல்றேன். அத்தான் ஆகாது என்று சொன்னார், ஆகாது என்று சொன்னார் டெல்லி ராஜனவன் ஆக்கணைகள் வருமடி, ஆக்கணைகள் வருகும் முன்னே, ஆக்கணைகள் வருகும் முன்னே அடிமாதே நாம் போக வேண்டும். என்னதையும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க போல இருக்கு. கேட்க வைக்கிறேன் என்னன்னு பாருங்க. போக வேணும் என்று சொன்னேன், போக வேணும் என்று சொன்னேன், நானே பொல்லாத காரணமேதான், பொல்லாத காரணமேதான், பொல்லாத காரணமேதான், ஐயா ஐயா. சுவாமி, கூட்டை விட்ட குருவிக்கும் நாட்டை விட்ட மன்னனுக்கும் நாட்டில் எந்த ஒரு மதிப்பு மரியாதையும் கிடையாது. விதியை மதியால் தான் வெல்ல வேண்டும். நான் பிழைக்க செல்லும் இடத்தில் ஏதேனும் பிழைமோசம் வந்து விட்டால் என்ன செய்வது? அதனால் நான் கூறுவதை கேளுங்களத்தான். நம்ம ஊர்லயே நம்ம இருந்துக்கலாம். ஊரை விட்டு நான் வரல சாமி. எதற்காக சொல்கிறேன் தெரியுமா? எதற்காக சொல்றீங்க? எங்கேயாவது நாம் சென்று விட்டால் நம்மளுடைய நாட்டு மக்கள் தப்பி விடுவார்கள். அந்த டெல்லி பாஷாவுடையவர் வந்து நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுகளும் செய்ய மாட்டார்கள். அதற்காக சொல்லி வருகிறேன். பிள்ளை வரும் என்று சொல்லி, பிள்ளை வரும் என்று சொல்லி பிள்ளைக்குள் இடத்தானிலே, பிள்ளைக்குள் இடத்தானிலே அடிமலை என்னவளை வருவடி. கண்ணே சித்ரா, நாம் வயிறு பிழைக்கத்தானே சென்று கொண்டிருக்கின்றோம். அப்படி பிழைக்கும் இடத்தில் என்ன பிழை மோசம் வந்து விடும் என்று நல்லா நாக்க பிடிக்கிட்டு சாகுற மாதிரி கேக்குறீங்க. பிழைக்க போன இடத்துல என்ன பிழை வந்துடும் அப்படின்னா வயிறு பிழைக்கத்தான் சென்று கொண்டிருக்கிறோம். பிழை வருவது என்னவென்று பெண்கள் பேச்சை கேட்டதினால் ஆண்கள் கெட்டு விட்டார்கள் என்று சொல்கின்றீர்கள். ஆனால் நான் சொல்வதை கேளுங்கள். தன் கணவன் உயிரை மீட்டினாள் சாவித்ரி. தன் கணவன் கல்வன் இல்லை என்று மதுரை அழைத்து நிரூபித்து காட்டினாள் கற்புக்கரசை கண்ணகி. அது மட்டுமில்ல, நாயகர் நலாயினி, அன்னை கஸ்தூரிபாய், இவர்களால் இன்னும் பல பேர்கள் பல பல ஆண்கள் பதவிகள் அடைந்திருக்கிறார்கள். அதனால் நான் சொல்வதை கேளுங்கள். நம்ம கோயிலுக்கு விட்டு போகவே கூடாது. எப்படி இருந்தாலும் வாழ்ந்த ஊரை விட்டு போக கூடாது என்று சொல்லுங்க. ஆமாங்க, அப்படித்தானே. ஆமா. பதவியா பிரதமன்றே, அடி பதவியா பிரதமன்றே, அடி பதவி பாராமன் சொல்ல வந்தார். அதமன ராவணனோ, அதமன ராவணனோ, அடி பதவி பட்டங்கையலே அருளையடி. கண்ணே சித்ரா, சற்று முன்பதாக என்ன சொன்னீர்கள்? என்ன சொன்னேன்? பெண்களால் தான் ஆண்கள் பதவி பட்டம் அடைந்தார்கள் என்று சொல்கிறார். ஆமா. ஆனா அந்த ராவனுடைய கதை தெரியுமா? என்ன ராவணன்? அந்த ராவணேஸ்வரன் அழிவதற்கு காரணம் என்ன? என்ன காரணம்? தன்னுடைய தங்கை சொல்லை கேட்டதனால் அந்த ராமனுடைய மனைவி சீதா தேவை சிறை எடுத்தான். சிறை எடுத்த காரணத்திற்காக அந்த ராமணேஸ்வரன் அழிவதற்கு காரணமானது. அப்படியா? அந்த இலங்காபூரியம் அழிவதற்கு காரணம் என்ன? என்ன காரணம்? கேட்டதனால் அந்த இலங்காபூரியம் அழிந்தது. அதற்காகத்தான் சொல்கிறேன், ஆண்களால் தான் பெண்கள் பதவி பட்டம் அடைந்தார்கள். சித்ரா, ஏங்க இப்படி பேசாதீங்க. நீங்களே இந்த பதவி அடைஞ்சது பெண்களை வச்சுதான். அது மாதிரி தெரியுமா? தாங்களுக்கு இந்த மன்னர் பதவி கொடுத்ததே பெண்களை வச்சுதான், என்னை வச்சுதான். சரியா? அப்படி இருக்கும்போது என்னை மிஞ்சி நிக்க போக முடியாது. என்ன அருகுவேன் என் கணவா, அருகுவேன் என் கணவா, அத்தான் 1000 மலைகள் சிறந்த பெண்ணாக இருந்தாலும் கணவனுக்கு கட்டுப்பட்டவள் என்பதை நான் மறக்கவில்லை. தாங்கள் பின்னால் வருவதற்கு நான் தயாராக உள்ளேன். புறப்படுங்க போகும். எவ்வளவு மனசு வேதனையா இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? அப்படித்தான் இருந்தாலும் நம் நாட்டு மக்களை விட்டு விட்டு எப்படி செல்வது என்று எனக்கு வேதனையாக இருக்கிறது. இருந்தாலும் நீங்க பொழைக்கிறத நீங்க பாக்குறீங்க, நான் நாட்டு மக்களை பார்த்துட்டு இருக்கேன். நாட்டு மக்கள் மீது பற்றாக இருந்து விட்டு நாட்டு மக்களை விட்டு வருவதற்கு மார்க்கம் இல்லை, மனம் இல்லை என்று சொல்கின்றேன். அப்படித்தானே.
நடப்பது உண்மையடி நடப்பது உண்மையடி சீரமரம் நடப்பது உண்மையடி அடிமரம் சீரமரம் சீரமரம் மணிமாயங்கி சீரமரம் மணிமாயங்கி அடிமரம் கண்ணே சித்ரா அத்தான் என்ன சொன்னீர்கள்? என்ன சொன்னேன்? அந்த ராவணேஸ்வரனுடைய கதை தெரியுமா? ஆமா சொல்லுங்க. அந்த ராவணன் எதற்காக அழிந்தான்? எதற்கு கலந்தீங்க? சொல்லி வந்தேன். ஆமா. அந்த ராமனுக்கு என்ன ஆபத்து நேர்ந்தது? என்ன ஆபத்து நேர்ந்தது தெரியுமா? தெரியாது. ஒரு நாள் அந்த ராமபிரானும் சீதா தேவியும் வனவாசம் சென்று ஒரு வனத்திலே பர்ணகசாலம் அமைத்து இருவரும் வாழ்ந்து வந்தார்கள். ஆமா. அப்பொழுது பர்ணசாலைக்கு முன்பதாக ஒரு மாய மானாகப்பட்டது விளையாடி கொண்டிருந்தது. அந்த மானை பார்த்து நாயகரை அழைத்து, சாமி பார்த்தால் இந்த மான் மிகவும் அழகாக உள்ளது, இந்த மானை பிடித்துட்டார்கள், நான் விளையாட வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். சரி, தம்முடைய மனைவி சொல்லிவிட்டார்கள் என்று அந்த மாயை நெடுந்தோறும் ராமர் பெருமான் விரட்டி சென்றார். ஆனால் அந்த மானாகப்பட்டது ஓடி ஒளிந்து விட்டது. அந்த மான் மீது கோபம் கொண்டு தான் வைத்திருந்த மானத்தை தொடுத்த காரணத்திற்காக அந்த மானாகப்பட்டது அபாய குரல் இட்டு மறைந்தது. அப்பொழுது தன்னுடைய மைத்துனரை அழைத்து ஓடோடி சென்று என்னுடைய நாயகரை பார்த்துவார்கள் என்று சொன்ன காரணத்திற்காக அந்த நாயகர்கள் போவதற்கு மறுத்து விட்டார்கள். அதற்காக அந்த சீதை என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன சொன்னார்? இறந்தவனுடைய மனைவி இருப்பவனுக்கு அடக்கலமா என்று வஞ்சி அனுப்பிய காரணத்திற்காக ஓடோடி சென்று பார்த்தார்கள். அப்பொழுது என்ன ஆபத்து நேர்ந்தது? அந்த பெண்ணை சொல்ல கேளாமல் இருந்தால் அந்த ராமபிரானுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேர்ந்திருக்காது. அதற்காகத்தான் சொல்கிறேன், ஆண்களால் தான் பெண்கள் பதவி பட்டம் அடைந்தார்கள். சித்ரா, எப்படிங்க இப்படி பேசுறீங்க? எப்படி எப்படியாவது மறுத்து நாட்டிலே இருந்து விட வேண்டும். இல்லங்க, அதுதான் உன்னோட நோக்கம். தோகையரே என்று சொன்னீர். நான் கூறுவதை கேளுங்கள். தாங்கள் ஒரு கதை சொன்னீர்கள், நானும் ஒரு நீங்க சொன்னதுக்காண்டி நான் போட்டிக்கு சொல்லல. சரி, நான் உண்மையை சொல்றேன். சிறுநாடனாகப்பட்டவன் என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன செய்தார்கள்? தன் மனைவி பேச்சை கேட்காமல் தன் மகனையே அறுத்து கறி சமைத்து இறைவனுக்கு போஜனம் கொடுத்தான். ஒருவேளை மனைவி பேச்சை கேட்டிருந்தா மகனை இறந்திருக்க மாட்டாங்களா? நிச்சயமாக. அதனால நான் சொல்றது கேளுங்கிறேன். ஆனால் எப்படியாவது ஒரு மறுப்பான வார்த்தையை பேசி நாட்டிலே இருந்து விட வேண்டும். அப்படித்தானே? ஆனால் வருவதற்கு மார்க்கம் இல்லை. ஐயோ இருக்கட்டும், என்ன செய்ய, உங்களையும் பார்க்கணும், நாட்டு மக்களையும் பார்க்கணும். நாட்டு மக்களை நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கேயாவது சென்று பிழைக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறேன். சரி, ஆனால் மீண்டும் நாட்டு மக்கள் மீது பற்றாகவே இருந்து நாட்டிலே வாழ வேண்டும் என்று சொல்கிறார். ஆமா ஆமா. ஆனால் இப்பொழுது வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். அவ்வளவுதானே? வருகிறேன் என்ற அடி அடி என்னதே இந்த அவசரம் எனக்கு தெரியல. சரி, வருகிறேன் நாயகரே. தாங்கள் முன்பதாக சென்றால் நான் பின்பதாக ஏங்க ஏங்க இந்த மைக்கு வாலிபா குறைச்சி வச்சிருக்கீங்க? இல்ல கம்மியா இருக்கு, அந்த மைக்கு இது கம்மியா இருக்கு, எனக்கு தெரியும். சரியா? தாங்கள் பின்னால் வருவதற்கு நான் தயாராக உள்ளேன். புறப்படுங்க, போவோம். ஆனால் வருகிறேன் என்று சொல்கிறாய். ஆனால் மனதில் ஏதோ என்னங்க செய்யறது? வருத்தம் உள்ளது அல்லவா? கணவனையும் பார்க்கணும்ல. சரி, அந்த நாட்டு மக்களையும் பார்க்கணும். கணவனை பார்க்க வேண்டும் என்று உதடுகள் மட்டும்தான் சொல்கிறது, ஆனால் உள்ளம் சொல்லவில்லையே சித்ரா. உதடு சொல்லுதுன்னு சொல்றீங்க, சரி, உள்ள சொல்றதை எப்படி? என்ன ஆஞ்சநேயரா உங்க முன்னாடி காட்டுறதுக்கு? சித்ரா, உதடுகள் சொல்வது என்றால் சந்தோஷமாக இருந்தால் மல்லிகை பூ போல சொல்லி வருவார். ஆனால் மனதுக்குள் சோகம் இருக்கின்ற காரணத்திற்காக எங்க அண்ணனுக்கு கோபத்தை பாருங்க, உங்களுக்கு மேல வருது. இருக்கத்தானே செய்யும். சரிங்களா? சரி, புறப்படுங்க, போவோம். அப்படி என்றால் சித்ரா, என்னாச்சு?
கண்ணே சித்ரா அத்தான் சொல்லிவிட்டாய் எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். நடந்தவே தேவமணி அடிமாரே நமக்கு சிவையிலே சிவையிலே நாமோ சென்றால் சிவையிலே நாமோ சென்றால் அடிமாரே நாம் செல்வன தேவமணி தெளிவாயிரும் கோவிந்தே கண்ணே சித்ரா செழிப்பாயிருப்போம் என்று செழிப்பாயிருப்போம் என்று சுவாமி நாளை சர்வரம் நடக்க பாருங்கள், நம் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது பள்ளி சகனம் கொடுக்கிறது. இது ஆகாத சகனம் என்று சொல்வார்கள். வாருங்கள், நம் கண்ணே சித்ரா வழியில் நடிக்கின்ற பொழுது பள்ளிகள் பள்ளி சகனம் பொல்லாத சகனம் சொல்லுவாங்க. நாம் எதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம்? எதற்கு போறோன்னு எனக்கு தெரியல. வயிற்று பசிக்காக சென்று எங்கேயாவது வயிறை பிழைக்க வேண்டும் என்று சென்று கொண்டிருக்கின்றோம். தெரியலையே. ஆனால் அந்த பள்ளியானது வயிற்று பசிக்காக அங்கேயும் கட்டிக்கொண்டு இறைகளை தேடிக்கொண்டிருக்கின்றது. அப்படியா? ஆனால் நாம் செல்லக்கூடிய நேரத்தில் அது வந்துவிட்டது. அப்படியா? அது ஒரு சகனம் என்று சொல்கிறார். ஆமா, அப்படித்தானே? வலியனோ கட்டினே வலியனோ கட்டினே மனதி மனவத்தால் வைக்கதடி மனவத்தா வைக்காதடி மனவத்தா வைக்காதடி மனதை நம்மை வைக்க ஒரு வழி போகிரம் என்று சொன்னே போகிரம் என்று சொன்னே போகிரம் என்று சொன்னே என் ஐயா பொல்லாத ஆண்டையொன்னே கொண்டிருந்தே கொண்டே என் ஐயா புலனை தவிக்குதையா. பாத்தீங்களா? இல்லங்க, எனக்கு எதுவுமே சொல்ல மனசு வர மாட்டேங்குது, வாய் வர மாட்டேங்குது. அங்க பாத்தீங்களா மரம் தெரியுதா? தெரியவில்லை. மரம் மரம் தெரிகிறது. மரம் தெரியுதுல, மரத்துல பொந்து இருக்கா? அதுவும் தெரிகிறது. அந்த பொந்துக்குள்ள ஆண்ட உட்கார்ந்து இருக்கிறது தெரியுதா? அதுவும் உள்ளது. அது கத்துற காதுல கேக்குதா? என்னுடைய செய்திகளும் கேட்கின்றது. கேட்கின்றது. சரி, அந்த ஆண்ட சகனா 6 மாசத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால வாங்க நம்ம வீட்டுக்கு போய். அண்டே சித்ரா பொறுமையாரு சித்ரா. ஏனென்றால் அத்தான் ஆந்தை அலறுகிறது. அது ஒரு இப்ப சகனம் என்று எப்படா சொல்லும். கோயில் விட்டு ஓட்டி போகணும் இருக்கு எனக்கு. ஏனென்றால் அந்த ஆந்தை அலறுகிறது. ஆமா, ஆந்தை அலறுவதால் சயனம் என்று சொல்கிறார். ஆமா. அந்த ஆந்தை எதற்காக அலறுகிறது தெரியுமா? எதற்காக? ஒரு ஆந்தையாகப்பட்டது அந்த ஏகப்பட்டது பெண் ஆந்தையை கூட்டிலே விட்டு விட்டு இறை தேட சென்று விட்டது. சரி, என்னை போல பெண் குருவியை விட்டு விட்டு நிச்சயமாக தாங்கள் போல ஆண் குருவி சென்று விட்டது. இறை தேட சென்று விட்டது. ஆமா. அந்தி சாயும் நேரம் ஆகிவிட்டது. சரி, ஆனால் சென்ற ஆண் குருவியை காணவில்லை என்று அந்த பெண் குருவி கூவி அழைக்கிறது. அப்படியா? எப்படி அழைக்கிறது தெரியுமா? எப்படி அழைக்கிறது? கூடின ஆண் குருவி கூடின ஆண் குருவி அழைக்கிறதே. கூடின ஆண் குருவி கூவியா அழைக்கிறதே. கூவி அழைக்கிறதே. கூவி அழைக்கிறதே. கூடியலை கூடின்றே கூடியலை கூடின்றே கூடியலை கூடின்றே ஐயா குணவன புனையொன்றே குணவன புனையொன்றே குணவன புனையொன்றே ஐயா குருவாக நடக்குதையா. அந்த குருவி தன் சோடி குருவியை கூப்பிடுது. சரி, அது அதை கண்டுக்காத சித்ரான்னு சொல்றீங்க. உண்மை. இப்ப பாருங்க, பூனை குறுக்க போகுது. சரி. இது ஆகாத சகனம் சொல்லுவாங்க. என் பேச்ச கேளுங்க, சீக்கிரம் கோயில் விட்டு விட்டு போயிடும். கொஞ்ச நேரத்துல ஒண்ணுமில்லாம போச்சுங்க. அப்படித்தான். அடிக்கடிக்கு வச்சிருந்தது அப்படியே உடைஞ்சு போயிருச்சுங்க. சரி, ஆமா, அப்படி என்றால் பூனை வந்து விட்டது சயனம் என்று சொல்கிறார். ஆமாங்க. அதுவும் உயிருள்ள பச்சையாகப்பட்டது இறை தேட சென்று கொண்டிருக்கின்றது. அப்படியா? அதெல்லாம் நாம் செல்லக்கூடிய நேரத்தில் அது வந்து விட்டால் சயனம் என்று சொன்னால் ஆகாது சித்ரா. அப்படியா? அதற்காகத்தான் சொல்கிறேன். சரி, குறுக்கேனா தக்குதண்டே குறுக்கேனா தக்குதண்டே சக்கரவர்த்தினையும் காவலையும் மலரடியே தென்னிரவு வெந்தாமடி தென்னிரவு வெந்தாமடி அடிமாறே நாம் இருக்கும் நேரமா இருளை துணை இருந்தா இருளை துணை இருந்தா இருளை துணை
துணை இருக்கான்னு சொல்றீங்க, நிச்சயமா. நம்ம குலக்கடவுள் துணை இருக்கான்னு சொல்றீங்க. உண்மை. பாருங்க, அந்த கருடன் ஆகப்பட்டது இடப்புறம் இருந்து வலப்புறம் போய் கொண்டிருக்கிறது. சரி. இது ஆகாத சகனம் என்று சொல்வார்கள். வாங்க நம்ம கோயிலுக்கு வந்து சரியாக பேசி வருகிறார். ஆமா, ஏனென்றால் கட்டிய கணவனோடு சரியாக செல்ல வேண்டும், வாக்குவாதம் பேசக்கூடாது என்று இப்பொழுது எண்ணுகிறார். வாக்குவாதம் பேசுவேன், சரி. கோயிலுக்கு விட்டு போய் பேசுவேன். அடுத்த மேடை நாளை கழிச்சு சரளப்பட்டி இருக்கு, சரி. அங்க போய் பேசுவேன். ஆனால் சித்ரா, ஆ, எதற்காக சொல்கிறேன் தெரியுமா? எதற்காக? நாம் வயிறு பிழைக்க சென்று கொண்டு இருக்கின்றோம். ஆ, எத்தனை எண்ணங்கள் வந்தாலும் கடந்துதான் செல்ல வேண்டும். சரிங்க. அப்படியெல்லாம் சயனம் என்று சொல்லிக் கொண்டு இருந்தால் நாம் எங்கும் செல்ல முடியாது, வயிறு பிழைக்க முடியாது சித்ரா. அதற்காகத்தான் சொல்லுகிறேன். சரி, சொல்லுங்க. எப்படி தெரியுமா? எப்படி? அதோ பார்த்தாயா, யாரோ வருவது போல் தெரிகின்றது. ஆமாங்க, யார் வருவது போல் தெரிகின்றது? முறுத்துல தெரியலையே, ஆனால் எப்பொழுது கங்காத்திட்டு இருப்பாங்க போல இருக்கு. எப்பொழுதுமே உஷாராக இருந்து யாரோ வருகிறார்கள் என்று சொல்வார்கள். இது மட்டும் தெரியவில்லை. ஆமாங்க. தெரிந்தது, பூனை தெரிந்தது, ஆமா, இத்தனை எல்லாம் தெரிந்தது. ஆனால் ஒரு வயதான முதியவர் வந்து கொண்டிருக்கிறார், அவர்கள் மட்டும் தெரியவில்லை என்று சொல்கிறாய். அதானே. வந்து கொண்டிருக்கிறார். வந்து கொண்டிருக்கு. அதோ நெடுந்தூரத்தில் வந்து கொண்டிருக்கிறார். ஆமாங்க. ஆனால் அவரை பார்த்தால் பார்த்தால் சைனம் என்று சொல்லி விடுவாய். அதற்காகத்தான் நெடுந்தூரத்தில் வரும் பொழுது அங்க வருவது யார் தெரியுமா? சரி. ஒத்த பாப்பையா, அது வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி. வாங்க, நம்ம இந்த வழியை விட்டு அடுத்த வழியை போய் சென்று பார்க்கிறோம். பிராமண பிள்ளைன்னு நீ அம்மன பிள்ளைன்னு சொல்லிட்டு ஏமால தள்ளி போடுறீங்களா? நாங்கெல்லாம் ஐயங்கார் அப்படி எல்லாம் தப்ப தவிர பேசவே மாட்டோம். அம்பி ரொம்ப நாள் கழிச்சு அக்ரகரத்துல இருந்து இன்னைக்கு ஆத்து பக்கம் போய் அம்மன் தரிசனம் காணலான்னு வந்திருக்கேன். ஆத்து பக்கம் போயின்னா மண்ணால கிடக்கும். ஐயா அம்பி அது இல்லண்டா, அம்மன் தரிசனம் பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஆத்துல இருந்து, அது வீட்டுல இருந்து போய் அகத்துல இருந்து வந்திருக்கேன். சரி, ஆத்து பக்கம் போய் அம்மன் தரிசனம் பார்க்கலான்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு அம்மன் கூட காணாம ஆத்தாங்கர பக்கம். அதாவது உள்ள இருந்தது ஒரு அரக்கை செட்ட போயிடுச்சு அடக்குது. நீ கடையை திறந்தா தான் எல்லாரும் வருவாங்க. சரி போயிட்டு நான் ஆத்தங்கர பக்கம் வந்தது காரணம் என்னன்னு கேளுங்க. என்ன சாமி? அம்பி எல்லாரும் கல்யாணம் கட்டினாங்க, 400 கல்யாணம் கட்டினேன். 400 கல்யாணம் கட்டினா செத்துல போயிருப்பேன். ஆமா, 400 கட்டி பொண்டாட்டி பண்ண நடத்துறேன். நீங்கள வாங்க. யாராண்டா ஆத்துக்காரி தாலியா நூலால கோர்க்கோ, நான் ஒரே கல்யாணம் கட்டினேன். நான் ஒரு கல்யாணம். ஏன்னா 400 கட்டி எல்லாம் மனுஷனா இல்ல, எப்படி சமாளிக்கிறது? அட 1-2 கூட சொல்லு, ஒரு வகையில ஏத்துக்கலாம். 400 என்ன ஆகிறது? ஒண்ணு முடியல. முடியலன்னா எங்க கம்முனா இருக்கிறீங்க? சரி, அது போகட்டும். அப்படி நான் ஒரு கல்யாணம் கட்டி எங்க அகரகரத்துல ஐயர்குல சம்பிராயப்படி கல்யாணம் கட்டல கையோட கங்கணம் கூட அவுக்காம ஆத்தாங்கிற பக்கம் தண்ணி எடுக்க போறது எங்க குலச்சம்பிராயம். தண்ணி எடுக்க போயா? தண்ணி அடிக்கிறது இல்ல, கோட்டர் அடிக்கிறதுக்கு. அது இல்லடா, தண்ணி எடுக்க போறது. தண்ணி எடுக்க போறதா? ஆத்தங்கரைக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வர்றது. சரி, நானும் ஆத்துக்காரி குடத்தை எடுத்துக்கிட்டு ஆத்தாக்கரைக்கு போனோம். கல்யாணம் கட்டின கங்கணம் கூட அவுக்காம. சரி, ஆத்து நிறைய தண்ணி வந்துகிட்டு பாரு. எங்க 2 பேத்தையும் பார்த்து தண்ணி அப்படியே கப்புன்னு வத்தி போச்சு. நீங்க மிதிச்ச தண்ணி வந்து போயிட்டா இருக்க போகுது. அவ்வளவு ஒரு ராசி. ஆமா, தண்ணி வத்தி போன நாங்க எடுக்காம விடுவோமா? தண்ணி நம்ம வத்து போனாலும் அடியில தோண்டியாவது எடுப்போம். ஆத்தங்கரையை கொண்டு நட்டு ஆத்துல குடத்தை வச்சுட்டு நானும் ஆத்துக்காரி ஊத்து போட்டோம். ஊத்து போட்டீங்களா? ஊத்து போட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு நம்பி தண்ணியா? ஊத்து தண்ணி, ஆத்து தண்ணி தான் வத்தி போச்சு. சரி, ஊத்து தண்ணி உள்ளுக்குள்ளதான் இருக்கு. மண்டக்குள்ளதான் இருக்கு. ஊத்து தோண்டி எடுத்துக்கிட்டு இருந்தோம். பாருண்டா, நல்லா இடுப்பாளத்துக்கு தோண்டினான். சரி, அப்படியே இடுப்பாளத்தை குடிச்சு தோண்டினா பாருங்க, அப்படியே அந்த மண்ணு சரிஞ்சு ஆத்துக்காரி ஊத்துக்குள்ள கபக்குன்னு உள்ள விழுந்துட்டான். மாட்டிக்கிச்சு. ஆமா, ஐயோ விழுந்துட்டேன்னா பாரு, காலை பிடிச்சி இழுத்த பாரு, வரமாட்டேங்குது. மலர்ந்துட்டு அழுது நல்லா செருவிக்குச்சு. காலை பிடிச்சி இழுத்தியா? காலை பிடிச்சி இழுக்கிற வரமாட்டேங்குது. பிச்சுக்க போகுது. அப்படியே அம்பி அந்த நேரத்துல கப்புனு வத்தி போன வெள்ளம் வருதியா, மேவெள்ளம் உப்பீன்னு வருது. ஐயோ ஐயோ, எப்படியாவது ஆத்துக்காரியை காப்பாத்தணும் பிடிச்சி இழுக்கிற வரமாட்டேங்குது. சரி, அங்கிருந்த வந்த வெள்ளத்துல ஒரு பெரிய முதல ஒண்ணு வந்து ஆத்துக்காரி காலையும் மற்றொரு காலம் அது பிடிச்சிக்கிச்சு.
நான் ஒரு காலு முதல்ல ஒரு காலு முதல்ல திங்கணுமேன ஆத்துக்களுக்கு நான் காப்பாத்தணுமே மேட்டுக்களுக்கு இப்படி ஆத்துக்கு மேட்டுக்கு இழுன்னு இழுத்து என் பொண்டாட்டியா ரெண்டா கழிச்சு வச்சாண்டா ரெண்டா கழிச்சு நினைச்சேன் அக்கறை இடத்துல போனா அம்மா மேல என்ன சொல்றா தெரியுமா? அதான் பாரு பொண்டாட்டி கட்டி ரெண்டா கழிச்சவோ அப்படித்தான் பட்டா வரான். இதா போறா பாரு பொண்டாட்டி கட்டி ரெண்டா கழிச்சவோ அப்படின்னு ஒரு மாதிரியா பேசுறாங்க. என் ஆத்துக்காரி போய் 6 மாசம் ஆயிடுச்சு. சரி, அதனால இன்னைக்கு ஆத்தங்கரை பக்கம் போய் குளிச்சு நீராடிட்டு ஒண்ணு தான் நம்பே அம்மன் தரிசனம் பார்க்கலான்னு வந்தேன். சரி சரி சுத்தி பாப்பா ஆத்தங்கரை பக்கம் ஏதாவது பார்த்து பேசிக்கிட்டு இருங்க. நானா அம்மனை பார்க்கலான்னு வந்து ஒரு கம்மனாச்சி வந்திருக்கிறான். யாராடா ஒந்தேடா அபச்சாரம் நான் ஒரு பெரிய காரியமா போயிட்டு இருக்கிறேன். நீ குறுக்கு வந்துட்டியா விளங்க மேடா நான் போற வேலை இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். நாங்கள் எங்க சென்று கொண்டிருக்கிறீர்கள்? ஆத்தாங்கரைக்கு போய் அம்மன் தரிசனம் பார்க்கலான்னு வந்தேன். நீ என்னமோ பெரிய பழமொழி சொல்லுவாள்ல சிவம்பூச்சியில கரடி பூந்த மாதிரி நீ வந்துட்டு விளங்கா வேலைக்கு போனாலும் வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்காதான். சரி, அம்மன் தரிசனம் பார்க்கலான்னு வந்திருக்கேன். அம்மன் தரிசனம் செய்ய வேண்டும். ஆமா வந்து கொண்டிருக்கின்றார். ஆமா ஆனா நாங்கள் எதற்காக வந்து கொண்டிருக்கோம் தெரியுமா? எதுக்காக? வயிறு பிழைக்க வேண்டும் என்று எங்கேயாவது செல்ல வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கின்றோம். வயிறு பிழைக்க போறீங்களா? உண்மையாக. சரி, நீ ஒத்தியா வந்திருக்க. நாங்கள் இருவர் வந்தோம். ஒரு காரணம் என்னுடைய மனைவி பின்பதாக வந்து கொண்டிருக்கின்றார். மணியாளம் வந்திருக்காளா? நிச்சயமாக. ஓஹோ, ஆத்துக்காரி செத்து 6 மாசம் ஆயிடுச்சு. ஐயனே, ஆத்துக்காரி செத்துட்டா கல்யாணம் கட்டின காப்பு கூட அவுக்காம அப்படியே மணிய போட்டா. சரி, அதனால நானும் அம்மன் நிறுத்துறான் தான் பாக்கலான்னு வந்தேன். சரி, நீ வேற ஆத்துக்காரின்னு சொல்லிட்டியா எனக்கு நினைப்பு வந்துருச்சு. என்ன நினைப்பு வந்து? தண்ணி எடுக்கிற ஞாபகம். ஓஹோ, கல்யாணம் கட்டின காப்பு கூட அவுக்காம தண்ணி எடுக்க போனோம். சரி ஐயனே. தண்ணி எடுக்கிறதுக்குள்ள இல்ல மேவெல்ல வந்து தூக்கிட்டு போயிருச்சு. சரி, அதனால அம்மன் தரிசனம் அதான் அக்கரகரத்துல போனா பாரு பொண்டாட்டி கட்டி 2 கழிச்சப்போ பொண்டாட்டி கட்டி 2 கழிச்ச உடனே எல்லாம் பேசுறான். யாரை பேசினார்கள்? எல்லாம் லோக மக்கள் பேசுறாங்களே பேசுறான். சரி ஐயனே. அதனால அம்மன் தரிசனம் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். சரி, ஒண்டியில தோர்த்தாரேன். கண்ணே சித்ரா, அது சீக்கிரமாக ஓடி வாருங்கள். என்னை கூப்பிட்ட விவரவன நாட்டை இழுத்து வச்சு அறுத்துக்கிடுவேன். என்னுடைய மனைவி அது இல்லடா, நம்ம ஊரு நம்ம மைத்து நம்ம சொந்தக்காரங்க நம்ம வெட்டி நம்ம மிருதம் சொல்றோம். அந்த மாதிரி சொல்ற நம்ம கொண்டாட்டியான்னு அப்படி விசாரிக்கலாம். இதை சேர்க்க கூடாதோ? சரி போகட்டு. சரி, சரி, உன் சம்சாரமே இருந்துட்டு போகட்டு. இப்ப நான் வாடகை கேட்கிறேன். சரி, இல்ல பிரச்சனை என்னன்னு கேளுங்க. சரி ஐயனே. ஆத்துக்காரி இதே மாதிரிதான் இருப்பா. அதனால ஆத்துக்காரி பார்த்தோன்னு எனக்கு நினைப்பு வந்துருச்சு. பார்த்து விட்டீர்களா? ஆத்துக்காரி பாரு இதே மாதிரிதான் அப்படி எல்லாம் வச்சிருப்பான். சரி, ஆமா. இன்னொரு விஷயம் பாரு, எப்படி? மூக்குத்தி இதே மாதிரிதான் போட்டிருப்பா ஆத்துக்காரி. சரி, அதெல்லாம் கூட போய் சொல்லுதா இது இருக்குதே அப்படியே கழுத்துல போட்டிருக்கா பாருங்க. சரி, இதே மாதிரிதான் ஆத்துக்காரியும் போட்டிருப்பா. சரி ஐயனே. அப்புறம் பாரு இந்த இது இருக்குது எது? இந்த நடுவாள் இருக்குது பாரு, ஆத்துக்காரி இதே மாதிரிதான் போட்டிருப்பா. ஒட்டி அண்ணா நீ வேற ஏதாவது அதெல்லாம் கூட விட்டு இது இருக்கு காலில பொழிச்சாடா நீ ஏன் 3 மாசம் உள்ள இருந்து மாதிரி முழிக்கிற. சரி ஐயனே. இதே மாதிரிதான் போட்டிருக்கா. சரி, ஆத்துக்காரி பார்த்தா ஏன் ஆத்துக்காரி மாதிரியே இருக்கிறான். பாத்துட்டேன். உங்களுடைய சந்தேகம் தீர்ந்து விட்டதா? சந்தேகம் தீர்ந்து போச்சு. சரி, இப்ப நான் போகணுமா? ஆனால் நீங்க பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை பார்த்தால் உன்னுடைய மனைவை பார்ப்பது போல தெரிகின்றது. என்ன பண்றது, எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, அதனால ஒரு சின்ன விண்ணப்பம். எப்படி? ஆத்துக்காரி என்னை மாமான்னு சொல்லு. ஐயனே, என்னுடைய மனைவி மாமா என்று அழைத்து விட்டால் எங்களை வழிவிட்டு விடுவீர்களா? மாமான்னா போவே இல்லைன்னா போகவே மாட்டேன். காதல் ராணி கட்டி கடுக்க கட்டில் இருக்க கட்டணகி கலையேவா இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை எல்லாம் வரும். பரவாயில்லையா? அப்படின்னா மாமான்னு சொல்லு. கண்ணே சித்ரா, சொன்ன வார்த்தை கேட்டு என்ன சொன்ன? வேதியரை மாமா என்று அழைக்க வேண்டுமா? யாரு நீங்களா நானா? தாங்கள் அழைக்க வேண்டுமா? அதான் என்ன சொல்றீங்க? சரி, நானு அவரை மாமான்னு கூப்பிடணும். தாங்களே ஒரு முறை மாமா என்று அழைத்து விட்டால் வழி விட்டு விடுகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். அதான். சரி, தாங்கள் தந்தையை தான் மாமா என்று கூறியிருக்கிறேன். உண்மை.
அவர் யாருன்னே தெரியாது. அவர் புதுப்பட்டுல இருந்து பொட்டி எடுத்துக்கிட்டு வந்து அவரை நான் மாமான்னு கூப்பிட முடியுமா? இல்ல என்னன்னு கேக்குறேன். நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே உண்மை. ஆனால் அவரிடத்தில் அந்த ஒரு வார்த்தை சொல்லவிட்டால் நாம் செல்லக்கூடிய வழியாகப்பட்டதை மலித்து விடுவார். ஓ வருவே செல்லக்கூடிய நேரத்தை கழித்து விடுவார். அதனால அவர் ஒரு வாரத்தில் ஒரு தடவை மாமான்னு சொல்லிடலாம். அழைத்து விட்டால் வழி விடுகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். எப்படிங்க நான் சொல்றது? ஒரு முறை அழைத்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இல்லங்க எங்க மாமனாரை தவிர நான் யாரையுமே மாமான்னு சொல்லல. நீங்க அங்க இருந்து வந்துட்டீங்க, அது நான் மாமான்னு சொல்ல முடியுமா? சரி அத்தான் ஒரு முறை சொல்லி விடுகிறேன். அப்படியே மாமா அவசரத்தை நீங்க பார்க்கல. இல்ல இல்ல ரொம்ப விதமா இருக்குதோ. அது இல்ல 6 மாசமா ஆத்துக்காரி போன பிற்பாடு அடக்கி வச்சிருந்தேன். இவன் மாமான்னு சொன்னாலா அத்தனையும் மழை மழைன்னு கொட்டி போச்சு. இதை வச்சு இன்னொரு 6 மாசத்துக்கு ஒட்டு வச்சுக்கிறேன். அத்தா அண்ணே சித்ரா அத்தான் பாத்தியா அந்த வேதியர்கள் வழிவிட்டு விட்டார்கள். ஆமா தெரியுமா? எப்படிப்பட்டவர்? அப்புறம் சொல்றது இல்லையா? நான் அப்படியெல்லாம் வர முடியாதுங்க. ஹலோ வருகிறேன் என்று வாக்கு சொல்லிவிட்டேன். பின்னாவே போயிருவேன். வேதியர் வருவதினா வேதியர் வருவதினா நித்ரவல்லி நம் கையடரோ ஆதடி விதிவர நடக்கும் மாடி விதிவர நடக்கும் மாடி ஆடி மாலே நீ கேரோ என்ன வேண்டா என்னாலே என்று தண்ணி என்னாலே என்று தண்ணி என்னாலே என்று தண்ணி மாயாலே இருந்தானே செல்ல நினைக்கணும் வேதியர் போனா போயிட்டு போறாரு. சரி நமக்கு என்ன, நம்ம வேற தேசம் போறோம்னு சொல்றீங்க. நிச்சயமா. நம்ம எங்க தங்கி பிழைக்க போறோம் சீக்கிரம் சொல்லுங்க. நிச்சயமாக. ஆமா எங்கே தங்குகிறோம் என்று சொல்கிறாயா? ஆமாங்க. அப்படியெல்லாம் போக முடியாதுங்க. சரி கதையோட போங்க. அப்படியா? ஆமா. அது மட்டுமா? ஏன்? எங்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறாயா? ஆமா. ஆனால் இத்தனை எல்லாம் தெரிந்தது இப்பொழுது யார் வருகிறார்கள் தெரியவில்லையா? யார் தெரியல? தெரிகிறதா தெரியவில்லையா? தெரியல. எப்படி சித்ரா? தாங்கள் மட்டும் முன்பதாக செல்லும் பொழுது வருகின்ற அனைத்து ஜீவங்களும் சயனம் என்று சொல்கிறார். ஆமா. ஆனால் இப்பொழுது வருபவர்கள் தெரியவில்லை என்று சொல்கிறாயே? தெரியவில்லை. நிச்சயமாக தெரியவில்லை. தெரியவில்லை. அதோ பாருங்கள் யார் வருகிறார் என்று பாருங்கள். அந்த ஒரு பாப்பா எந்திரிச்சு வீட்டு உங்க அம்மாவும் கூட சேர்ந்து எந்திரிக்குதுங்க. அந்த பாப்பாவுக்கும் அப்புறத்தில் பாருங்கள். அந்த பாப்பாவுக்கு அப்புறம் எல்லாம் உட்காந்துட்டே இருக்கிறாங்க. என்ன சிவப்பு சீலை எங்கு பார்த்தாலும் சிவப்பாக தான் உள்ளது சித்ரா. ஆமாங்க. சிவப்பு சேலையை பார்த்துட்டேன். இல்லங்க என் கழகமே இல்லங்க, இதுக்கு மேலதாங்க என் கழகமே இருக்குது. எப்படி பாருங்கவே. சரி அப்படி என்றால் சித்ரா யார் வருகிறார்கள்? திண்டிவனம் தெரிவே திண்டிவனம் தெரிவே மாமியா கேள்வி நடக்க ஓடி நிறுத்தி வைத்து மாமி தோலையோ ஆரலையா. விடமாட்டேங்க விடமாட்டேன். சரி இங்க பாருங்க, நம்ம வந்துட்டு இருக்கும் போது தண்ணீர் குடம் கொண்டுகிட்டு ஒரு வாழை வயது பெண்ணு தண்ணீர் குடத்தை கொண்டுகிட்டு வந்துட்டு இருக்கா. இது ஆகாத சகனம் சொல்லுவாங்க. வாங்க நம்ம வேற வழியில போவோம்.